ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போறோம். ரொம்ப ஈஸியாக பேச்சுலர் ஸ்டைல் தான். இங்கே எல்லாமே பேச்சுலர் ஸ்டைல் தான். ஹோம் மேட்லாம் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்கிரீடியன்ஸ்லாம் பண்ண முடியாது. டைம் இல்லாதனால ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுட்டு தான் நாங்கள் ஒர்க்குக்கே போகிற மாதிரி இருக்கும். அதனால எல்லாமே சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். ஸோ மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு என்ன இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம், ஆனியன், க்ரீன் சில்லி, கர்ட், கொஞ்சோண்டு எலுமிச்சப்பழம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கீ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி மசாலா பொடி, மல்லித்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகா பொடி, ஸோ பட்டை, லவங்கம், இலை. ஸோ நான் இன்னும் குக் பண்ண ஆரம்பிக்கல. பட் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வாஷ் பண்ணி ஊற வச்சேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour ஊறினா தான் வந்து ஈஸியாக இருக்கும். வானல் ஹீட் ஆனதோடனையும் நெய்யும் அதோட சேர்த்து நான் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நான் காஷ்மீரி மிளகா பொடியை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து அந்த பட்டை லவங்கெல்லாம் சேர்த்த போகிறேன். ஸோ ஒன்ஸ் பட்டை லவங்கெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆனியனை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஆனியன் வந்து சேம் லைக் நார்மலாக எல்லா பிரியாணிக்கும் செய்கிற மாதிரி தான் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் அந்த ஆனியனை வந்து நம்ம வந்து வதக்கி விட போகிறோம். ஸோ ஓரளவுக்கு வந்து அந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சில்லி ஆட் பண்ணிக்க போகிறோம். க்ரீன் சில்லி. க்ரீன் சில்லி கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. க்ரீன் சில்லியோட நம்ம புதினாவும் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஒன்ஸ் இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தக்காளி நல்லா அந்த சாஸ்லாம் இறங்குற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பொடி ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 மசாலா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கறி மசாலா பொடி, மல்லிப்பொடி. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணதுனால இந்த 2 மசாலா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் மசாலா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம காளான வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டு அதோடவே சேர்த்து நம்ம கர்டும் அது கொஞ்சோண்டு எடுத்து வச்சுங்க அந்த லெமனும் 2ம் டூகெதராகவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயில்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் அட் த சேம் டைம் வந்து ஓரளவுக்கு அந்த மஷ்ரூம் வந்து ஒரு 20 to 30% குக் பண்ணுற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸோ அந்த காளான் வந்து கொஞ்சோண்டு பாயில் ஆகிறதுக்காக நான் கொஞ்சோண்டு ஒரு 1/2 கப்பு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த காளான் ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 20% நல்லா பாயில்டு ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நான் குக்கருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் குக்கருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா நான் ஊற வச்சுன்னுக்கிற அந்த அரிசியை வந்து நான் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் நார்மலாக வந்து 4 கப் நான் ரைஸ் போட்டிருக்கேன். அந்த 4 கப் ரைஸுக்கு 4 1/2 கப் வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் எக்ஸ்ட்ராலாம் வாட்டர் ஆட் பண்ணிக்கல. ஏன்னா நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து எலக்ட்ரிக்கல் குக்கர். ஸோ நான் நார்மலாக இதை யூஸ் பண்ணுறதுனால இதோட குவான்டிட்டி வாட்டர் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ நார்மலாக வந்து 4 1/2 கப் வந்து நான் வாட்டர் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டயத்தில் வந்து சால்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் ரீசெக் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இங்கே வந்து நாங்கள் எலக்ட்ரிக்கல் குக்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வெசல் குக்கர் வந்து இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே நாட் அலோவ்டு. ஸோ நார்மலாக எல்லா டொமேட்டோலையும் நாங்கள் மேக்ஸிமம் இது தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணதை எடுத்து நாங்கள் அந்த எலக்ட்ரிக்கல் குக்கரில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து குக் பட்டனுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நாங்கள் போட்டு விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து குக் ஆகிட்டு வார்ம் மோடுக்கு போயிடும். அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் வார்ம் மோடுக்கு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து வெல் ப்ரிப்பேர்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ பார்க்கவும் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம மசாலா அதிகமாக ஆட் பண்ணலை. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நான் ஒரு டைம் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நான் செஞ்சதுக்காகலாம் சொல்லலை. பட் உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.